அனைத்து வருங்கால அரசு ஊழியர்களுக்கும் வணக்கம். இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, 6த் நியூ புக் தமிழ் புக்கோட இயல் 2ல வந்து பார்த்தோன்னா, ஒன்லைனர் வினாக்கள் தான் பார்க்க போறோம். ஆல்ரெடி 6த் நியூ புக்ல வந்து பார்த்தோம்னா, இயல் 1ல 60 ஒன்லைனர் வந்து பார்த்தோன்னா போட்டிருப்போம். இப்போ இயல் 2ல வந்து பார்த்தோன்னா, ஒரு 60 ஒன்லைனர் வந்து பார்த்தோன்னா, லைன் பை லைன் வந்து பார்த்தோன்னா எடுத்து குடுத்துருக்கோம். இதில முதல் கொஸ்டின் வந்து பார்க்கலாம். நிலவின் குளிர்ச்சியையும், கதிரவனின் வெம்மையையும், மழையின் பயனையும் உணர்த்தும் காப்பியம் எது அப்படின்னு வந்து பார்த்தா கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தோன்னா, சிலப்பதிகாரம் தான். அடுத்த கொஸ்டின் வந்து பார்த்தோம்னா, மாமலை போற்றுதும் நாமநீர் வேலி உலகிற்கு அவனளி போல் மேல் நின்று தான் சுரத்தலான் இவ்வரிகளில் அடிக்கோடிட்ட சொல்லிற்கு இணையான பொருளை தேர்ந்தெடுக்கணும். இதில் நாமநீர் வேலி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் நாமநீர் அப்படின்னா வந்து பார்த்தோன்னா, அச்சம் தரும் கடல். அடுத்து சிலப்பதிகாரம் என்னும் காப்பியத்தை வந்து பார்த்தோன்னா, இயற்றியவர் வந்து பார்த்தோன்னா, இளங்கோவடிகள். அடுத்து இளங்கோவடிகள் டேஸ் மன்னர் மரபை சார்ந்தவர் என்று சிலப்பதிகாரம் பதிகம் கூறுகிறதுனா வந்து பார்த்தோன்னா, இவர் சேர மரபை சார்ந்தவர். அடுத்து இளங்கோவடிகள் காலம் எத்தனாம் நூற்றாண்டுனா கிபி 2ஆம் நூற்றாண்டு. அடுத்து தமிழின் முதல் காப்பியம் எது அப்படின்னு வந்து கேட்குறாங்க. முதல் காப்பியம் வந்து பார்த்தோன்னா சிலப்பதிகாரம் தான். இதை குடிமக்கள் காப்பியம் அப்படின்னு வந்து பார்த்தோன்னா சொல்லுவாங்க. அடுத்து முத்தமிழ் காப்பியம், குடிமக்கள் காப்பியம் என அழைக்கப்படும் காப்பியம் வந்து பார்த்தோன்னா சிலப்பதிகாரம். அடுத்து இரட்டை காப்பியங்கள் என்று அழைக்கப்படும் காப்பியங்கள் வந்து பார்த்தோன்னா மணிமேகலையும் சிலப்பதிகாரமும். திங்கள், ஞாயிறு, மலை என இயற்கையை வாழ்த்துவதாக அமைந்த நூல் வந்து பார்த்தோன்னா சிலப்பதிகாரம் தான். அடுத்து ஐம்பெருங்காப்பியங்களுள் பொருந்தாதது எதுன்னு கேட்குறாங்க. இதில் நீலகேசி தான் பொருந்தாது. நீலகேசி வந்து 5 காப்பியங்களில் வரும். அடுத்து ஐம்பெருங்காப்பியங்கள் முதலாவதாக அமைந்த காப்பியம் எதுனா வந்து பார்த்தோன்னா சிலப்பதிகாரம் தான். அடுத்த கொஸ்டின் பார்த்தோம்னா, பொறுத்துக. இதில் வந்து திங்கள் அப்படின்னா வந்து பார்த்தோன்னா நிலவும் வரும். கொங்கு அப்படின்னா மகரந்தம். அலர் அப்படின்னா மலர்தல். திகிரி அப்படின்னா வந்து பார்த்தோன்னா ஆணை சக்கரம் டைரெக்டாக தான் வரும். அடுத்து பொறுத்துகளை வந்து பார்த்தோம்னா, பொற்கோட்டு அப்படின்னா வந்து பார்த்தோன்னா பொன்மயமான சிகரத்தில். மேரு அப்படின்னா வந்து பார்த்தோன்னா இமயமலை. நாமநீர் அப்படின்னா வந்து பார்த்தோன்னா அச்சம் தரும் கடல். அலினா வந்து பார்த்தோன்னா கருணை. அடுத்து கதிரவனின் மற்றொரு பெயர் கேட்குறாங்க. ஞாயிறு. அடுத்த கொஸ்டின் கொங்கு ப்ளஸ் அலர் என்பதனை சேர்த்து எழுத சொல்கிறாங்க. கொங்கலர் அப்படின்னு வரும். அடுத்து அவன் ப்ளஸ் அலிபோல் என்பதனை சேர்த்து எழுதுக அப்படின்னு கேட்குறாங்க. அவன் அலிபோல் அதான் சார். அடுத்த கொஸ்டின் பார்த்தோம்னா, வெண்குடை என்னும் சொல்லை வந்து பார்த்தோன்னா பிரித்து எழுத சொல்கிறாங்க. வெண்மை ப்ளஸ் குடை. அடுத்து 20ஆம் நூற்றாண்டின் இணையற்ற கவிஞர் யாருன்னா பாரதியார் தான். அடுத்து பாரதியார் எட்டயபுரம் மன்னரால் டேஸ் என்னும் பட்டம் பெற்று சிறப்பிக்கப்பட்டார்னா வந்து பார்த்தோன்னா பாரதி. அடுத்து தம் கவிதையின் வாயிலாக விடுதலை உணர்வை ஊட்டியவர். அதுக்கப்புறம் மண் உரிமைக்காகவும் பெண் உரிமைக்காகவும் பாடியவர். நாட்டுப்பற்றும் மொழிப்பற்றும் மிக்க பாடல்கள் பலவற்றை படைத்தவர் யாருன்னா வந்து பார்த்தோன்னா பாரதியார். அடுத்து பாஞ்சாலி சபதம், கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு ஆகிய நூல்களை இயற்றியவர் வந்து பார்த்தோன்னா அதுவும் பாரதியார் தான். அடுத்து சுப்பிரமணியன் என்னும் இயற்பெயர் கொண்டவர் வந்து பாரதியார். அடுத்து வீடு என்பது எப்படி இருக்க வேண்டும் என்று கற்பனை செய்த கவிஞர் யார் அப்படின்னு வந்து பார்த்தோன்னா இதுவும் பாரதியார் தான். அடுத்து பொறுத்துக. காணி அப்படின்னா வந்து பார்த்தோன்னா நில அளவை குறிக்கும் சொல். மாடங்கள்னா மாளிகை நடுக்குகள். சித்தம்னா வந்து பார்த்தோன்னா உள்ளம். டைரெக்டாக தான் இருக்குது. கிணறு என்பதை குறிக்கும் சொல் வந்து பார்த்தோன்னா கேணி. அடுத்த கொஷின், நன்மாடங்கள் என்னும் சொல்லை பிரித்து எழுதுக. நன்மை ப்ளஸ் மாடங்கள். நிலத்தினிடையே என்னும் சொல்லை பிரித்து எழுக அப்படின்னு கேட்குறாங்க. நிலத்தின் ப்ளஸ் இடையே. அடுத்து முத்து ப்ளஸ் சுடர் என்பதனை சேர்த்தெழுத கிடைப்பது முத்துச்சுடர். இச்சோரும். அடுத்து பொறுத்துக. முத்துச்சுடர் போல் வந்து பார்த்தோன்னா நிலா ஒளி வரும். தூய நிறத்தில் வந்து பார்த்தோன்னா மாடங்கள். சித்தம் மகிழ்ந்திடம் வந்து பார்த்தோன்னா தென்றல் வரும். அடுத்து பறவைகள் கண்டம் விட்டு கண்டமும் பெருங்கடல்களையும் மலைகளையும் கடந்து போகின்றன. இவ்வாறு பறவைகள் இடம்பெயர்தலை வந்து பார்த்தோன்னா வலசை போதல் அப்படின்னு வந்து பார்த்தோன்னா சொல்கிறோம். அடுத்து வந்து பார்த்தோன்னா சரியான கூற்றை தேர்ந்தெடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கூற்று 1 வந்து பார்த்தோன்னா உணவு, இருப்பிடம், தட்பவெப்பநிலை மாற்றம், இனப்பெருக்கம் இவற்றிற்காக பறவைகள் வந்து பார்த்தோன்னா இடம்பெயர்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கரெக்டு. அடுத்து கூற்று 2 வந்து பார்த்தோன்னா தெற்கிலிருந்து வடக்கு நோக்கியும் மேற்கிலிருந்து
கிழக்கு நோக்கியும் பறவைகள் வலசை போகின்றன அப்படின்னு வந்து பார்த்தோன்னா இரண்டுமே கரெக்டு தான். அடுத்து சிறகடிக்காமல் கடலையும் தாண்டி பறக்கும் பறவை எதுனா வந்து பார்த்தோன்னா கப்பல் பறவைன்னு சொல்லுவாங்க. ஃப்ரைகேட் பேர்டு அப்படின்னு வந்து பார்த்தோன்னா சொல்லுவாங்க அதை. கப்பல் குலைக்கடா கடற்கொள்ளை பறவை என்று அழைக்கப்படும் பறவை வந்து பார்த்தோன்னா கப்பல் பறவை ஃப்ரைகேட் பேர்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து நாராய் நாராய் செங்கல் நாராய் என்னும் பாடலை எழுதியவர் யாருன்னா வந்து பார்த்தோன்னா சத்திமுத்த புலவர். இவர் ஏறத்தாழ 1500 ஆண்டுகளுக்கு முன்னர் வாழ்ந்தவர். அடுத்து சிட்டுக்குருவியின் வாழ்நாள் காலம் வந்து பார்த்தோன்னா 10 to 13 ஆண்டுகள். அடுத்த கொஸ்டின் தன் வாழ்க்கை வரலாற்று நூலுக்கு சிட்டுக்குருவியின் வீழ்ச்சி என்று பெயரிட்டவர் வந்து பார்த்தோன்னா டாக்டர் சலீம் அலி. அடுத்து பறவையியல் ஆய்வாளர்களுக்கு முன்னோடியாக திகழ்ந்தவர் வந்து பார்த்தோன்னா இதுவும் டாக்டர் சலீம் அலி தான். இந்தியாவின் பறவை மனிதர் அதுவும் டாக்டர் சலீம் அலி. அடுத்த கொஸ்டின் பார்த்தோம்னா மனிதன் இல்லாத உலகில் பறவைகள் வாழ முடியும், பறவைகள் இல்லாத உலகில் மனிதன் வாழ முடியாது என்று கூறியவர் வந்து பார்த்தோன்னா டாக்டர் சலீம் அலி. அடுத்து உலக சிட்டுக்குருவி தினம் வந்து பார்த்தோன்னா மார்ச் 20 வந்து சிட்டுக்குருவி தினம். 21 வந்து பார்த்தோன்னா என்னென்னா காடுகள் தினம். 22 தண்ணீர் தினம். அடுத்து வந்து பார்த்தோம்னா பறவைகள் பற்றிய படிப்பிற்கு டேஸ் என்று பெயர்னு வந்து பார்த்தோன்னா ஆர்னித்தாலஜி. அடுத்து சிட்டுக்குருவி வாழ முடியாத பகுதி எதுனா வந்து பார்த்தோன்னா துருவ பகுதி. புக்கில் இமயமலையில் 4000 மீட்டர் வரைக்கும் உயரமுள்ள இமயமலையில் இருக்க உயரம் வரைக்கும் வந்து பார்த்தோன்னா சிட்டுக்குருவி வாழும். துருவ பகுதி தவிர அப்படின்னு வந்து பார்த்தோன்னா கொடுத்துருப்பாங்க. அடுத்து தட்ப வெப்பம் என்னும் சொல்லை பிரித்து எழுதுக. தட்பம் ப்ளஸ் வெப்பம். அடுத்த கொஷின் வேதியுரங்கள் என்னும் சொல்லை பிரித்து எழுதுக. வேதியுரங்களை பிரித்தோம்னா வேதி ப்ளஸ் உரங்கள். தரை. அடுத்த கொஷின் தரை ப்ளஸ் இறங்கும் என்பதை சேர்த்தெழுக தரை இறங்கும். அடுத்த கொஷின் வழி ப்ளஸ் தடம் என்பதனை சேர்த்தெழுதுக வழித்தடம் அப்படின்னு வந்து வரும். அடுத்த கொஷின் கிழவனும் கடலும் என்னும் நூலின் ஆசிரியர் யாருன்னா வந்து பார்த்தோன்னா எர்னஸ்ட் ஹெமிங்வே. அடுத்த கொஸ்டின் கிழவனும் கடலும் என்னும் நூலுக்கு நோபல் பரிசு கிடைத்த ஆண்டு வந்து பார்த்தோன்னா 1954 கிடச்சிருக்கும். எழுத்துக்கள் எத்தனை வகைப்படும் கேட்டிருக்காங்க. 2 வகைப்படும். முதல் எழுத்து சார்பெழுத்து. சார்பெழுத்துக்கள் எத்தனை வகைப்படும் கேட்டிருக்காங்க. 10 வகைப்படும். அது என்ன உயிர்மை, ஆயுதம், உயிரளபடை, ஒற்றளபடை, குற்றிய லோகரம், குற்றிய லிகரம், ஐகார குறுக்கம், அவுகார குறுக்கம், மகர குறுக்கம் அப்படின்னு வந்து பார்த்தோன்னா சார்பெழுத்துக்கள் வந்து 10 வகைப்படும். இதில் எழுத்துக்கள் 2 வகைப்படும். முதல் எழுத்து சார்பெழுத்து. இதில் முதல் எழுத்து வந்து 2ஆக பிரிப்பாங்க. உயிரெழுத்து மெய்யெழுத்து அப்படின்னு வந்து பார்த்தோன்னா 2ஆக பிரிப்பாங்க. ஆயுத எழுத்தின் வேறு பெயர்கள் வந்து கேட்குறாங்க. முப்புள்ளி, முப்பார் புள்ளி, தனிநிலை இவை அனைத்தும் தான் வந்து பார்த்தோன்னா ஆன்சர். இது 3மே வரும். அடுத்து கலைச்சொல். கண்டம் அப்படின்னா வந்து பார்த்தோன்னா கான்டினென்ட் கரெக்டு. வலசைன்னா மைக்ரேஷன். தட்பவெப்பநிலைன்னா கிளைமேட்டு. புகலிடம் அப்படின்னா சாங்சுரி. வானிலைனா வெதரு. புவியீர்ப்பு புலம்னா கிராவிடேஷனல் ஃபீல்டு கரெக்டு. அடுத்து 7 சொற்களில் மனிதர்களுக்கு அறத்தை கற்றுத்தரும் நூல் எதுனா வந்து பார்த்தோன்னா திருக்குறள் தான். அடுத்து உலக பொதுமறை வாயுரை வாழ்த்து என அழைக்கப்படும் நூல் வந்து பார்த்தோம்னா திருக்குறள் தான். அடுத்து 100க்கும் மேற்பட்ட மொழியில் மொழிபெயர்க்கப்பட்ட நூல் எதுனா வந்து பார்த்தோன்னா திருக்குறள். மொத்தம் 107 மொழிகளில் வந்து மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது அப்படின்னு வந்து பார்த்தோன்னா பழைய புக்கில் இருக்கும். அடுத்து திருக்குறள் உள்ள அதிகாரங்கள் மற்றும் குறட்பாக்கள் எண்ணி வந்து பார்த்தோன்னா 133 அதிகாரம். குறள் வந்து 1330. ஒரு அதிகாரத்துக்கு 10 குறளாக இருக்கும். அடுத்து வான்புகழ் வள்ளுவர், தெய்வ புலவர், பொய்யல் புலவர் எனும் சிறப்பு பெயருக்குரியவர் வந்து பார்த்தோன்னா திருவள்ளுவர் தான். அடுத்து சரியான கூற்றை தேர்ந்தெடு. கூற்று 1, 2ன்னு கொடுத்துருக்காங்க. கூற்று 1 வந்து பார்த்தோன்னா திருக்குறள் 14 மேல்கணக்கு நூல்கள் ஒன்று அப்படின்னா தவறு. 8 தொகை நூல்கள் தான் 14 மேற்கணக்கு நூல்களில் வரும். திருக்குறள் வந்து பார்த்தோன்னா 14 கீழ்கணக்கு நூல்கள்னு ஒன்று. அப்போது கூற்று 1 தவறு. கூற்று 2 திருக்குறள் அறத்துப்பால், பொறுப்பால், இன்பத்துப்பால் என்னும் 3 பிரிவுகளை வந்து பார்த்தோன்னா கொண்டது அப்படின்னா இது கரெக்டு தான். அப்போது ஆன்சர் என்ன? கூற்று 1 தவறு, கூற்று 2 சரி. அடுத்து பார்த்தோம்னா திருவள்ளுவர் டேஸ் ஆண்டுகளுக்கு முற்பட்டவர் அப்படின்னா வந்து பார்த்தோன்னா 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்டவர். அடுத்து சித்தம் மகிழ்ந்திடவே நன்றாய் இளம் தென்றல் வர வேண்டும் எனும் அடிகளை இயற்றியவர் வந்து பார்த்தோன்னா பாரதியார் தான். அடுத்து உயிர்மை எழுத்தின் ஒளி வடிவம் டேஸ் சேர்ந்ததாக இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு உயிர்மை எழுத்தோட ஒளி வடிவம் டேஸ் சேர்ந்ததாங்கன்னா மெய்யும் உயிரும் சேர்ந்ததாக இருக்கும். இதுக்கு இதுதான் ஆன்சரு. புல் என்பதன் வேறு பெயர் வந்து பார்த்தோன்னா பறவை.
அடுத்து கூற்று 1, 2 குடுத்துருக்காங்க. சரியான கூற்ற தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. உயிர்மெய் எழுத்தின் ஒலி வடிவம் மெய்யும் உயிரும் சேர்ந்ததாக இருக்கும். முன்னாடியே பார்த்த மாரி ஒரு உயிர்மெய் எழுத்து இருக்கு. அதோட ஒலி வடிவம் மெய்யும் உயிரும் சேர்ந்ததாக இருக்கும்னு சொல்றாங்க. கரெக்ட்டு. அடுத்து அந்த உயிர்மெய் எழுத்தோட வரி வடிவம் வந்து பார்த்தோன்னா, மெய்யெழுத்தை ஒத்திருக்கும்னு சொல்றாங்க. ஒலிக்கும் கால அளவு உயிரெழுத்தை ஒத்திருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தோன்னா சொல்றாங்க. ஸோ இது 2மே வந்து பார்த்தோன்னா கரெக்ட்டு தான். இது பொறுத்துகளோட கேட்கறக்கு வாய்ப்பு இருக்கு. உயிர்மெய் எழுத்தோட ஒலி வடிவம் வந்து பார்த்தோன்னா, மெய்யும் உயிரும் சேர்ந்ததாக இருக்கும். வரி வடிவம் மெய்யெழுத்தை ஒத்திருக்கும். ஒலிக்கும் கால அளவு வந்து பார்த்தோன்னா, உயிரெழுத்தை ஒத்திருக்கும். இது வந்து 3 கொடுத்து பொறுத்துகள் கூட கேட்கறக்கு வந்து வாய்ப்பு இருக்கு. அடுத்து பார்த்தோம்னா, மிகச்சிறந்த அணிகளான வள்ளுவர் குறிப்பிடுவது எதுனா, பணிவும், இன்சொல்லும். அடுத்த கொஸ்டின் பார்த்தோம்னா, சரியாக பொருத்தப்பட்டுள்ளதை கண்டறிக அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தோன்னா, ஏ ஆப்ஷன் வரும். உரிய காலத்தில் பெய்யாது கெடுப்பதும் மழைதான். அவ்வளோதாங்க. இந்த பிடிஎஃப் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்தோன்னா குடுக்குறேன். மொத்தம் 63 கொஸ்டின்கள் இருக்கு. ஒரு இயல்ல வந்து 63 கொஸ்டின் வந்து பார்த்தோன்னா எடுத்திருக்கோம். இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தோன்னா, இயல் 1 போட்டோம். இது இயல் 2. இயல் 1ல ஒரு 60 கொஸ்டின், இதில் ஒரு 63 கொஸ்டின் வந்து பார்த்தோன்னா குடுத்துருக்கோம். இந்த பிடிஎஃப்பை டவுன்லோட் பண்ணி வந்து பார்த்தோன்னா, OMR வச்சு டெஸ்ட் போட்டு பாருங்க. டெஸ்ட் போட்டு பார்த்துட்டு ஆன்சர் வந்து பார்த்தோன்னா செக் பண்ணுங்க. இது வந்து உங்களுக்கு கண்டிப்பாக லைன் பை லைன் கொஸ்டினாக எடுத்திருக்கோம். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தடுத்த வீடியோக்கள் வந்து விரைவில் வந்து பதிவிடப்படும். அடுத்த வருஷம் 2026 குரூப் 4க்கு இப்போ இருந்தே ப்ரிப்ரேஷனை வந்து ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஏன்னா டைம் வந்து பத்தாது. கால்ஃபர் பண்ணதுக்கப்புறம் வந்து பண்ணிக்கலாம் அப்படின்னா கண்டிப்பாக படிக்கவே முடியாது. கால்ஃபர் டைமில் ரிவிஷன் பண்ணுறக்கே வந்து ஆக்சுவலாக வந்து டைம் இருக்காது. இப்போ இருந்தே வந்து நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து கால்ஃபர் டைமில் வந்து பார்த்தோன்னா டெஸ்ட்டு போட்டு ரிவிஷன் பண்ண முடியும். அடுத்தடுத்த இயல்களுக்கான வீடியோக்கள் வந்து பார்த்தோன்னா, பின்னாடி வந்து அப்லோட் செய்யப்படும். மேலும் வந்து பார்த்தோம்னா, இந்த சீரிஸ் இல்லாம தமிழ் அறிஞர்களும், தமிழ் தொண்டும் அப்படிங்கிற ஒரு சீரியஸும் வந்து பார்த்தோன்னா, நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. அனைவருக்கும் நன்றிகள்.